ஓகே நீங்களே போட்டுருங்க பிரச்சனை ரெண்டு பேரும் ஓகே. உங்களோட வீடியோக்கு தான் போட போகிறீங்க. அப்போ நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் இருக்கிறீங்க? சிறப்பு. ஓகே. கோழி கொஞ்சம் வாத்து கோழிகளுக்கு போடுற சாப்பாடு இது சேம். நாங்கள் அதே சாப்பாடு தான் போடுறோம், ஆட்டின் சாப்பாடு. பட் இதுக்குள்ள நாங்கள் அந்த கோழிக்கு போடுற அடிஷ்னல் நியூட்ரிஷன் மாத்திரம் வேறு கலந்துருக்கோம். இப்போ ஆடுகளுக்கு தனியான நியூட்ரிஷன், கோழிக்கு தனியான நியூட்ரிஷன். மற்றபடி சோளம், பாலி, ஓட்ஸ், கோதுமை எல்லாம் கலந்து அதை சோளமும் பாதி அடைச்சி கிடைக்குது. அது தவிர இப்போ நாங்கள் இங்கே வந்து வேறு இந்த சில இந்த கொமர்ஷியல் கடைக்காரர் அந்த பழைய அரசியல் பழுதாகாத பட் கொஞ்சம் தரம் ஆக்கள் பாவிக்க முடியாத அரசியல் எல்லாம் எங்களுக்கு தருவினோம். அப்போ அதெல்லாம் நாங்கள் ஆடுகளுக்கு கோழிகளுக்கு போடுவோம். ஒரு வித்தியாசமான சாமான்கள். சாப்பாடு போட பிடிப்போமா கோழி ஒன்று? நிறைய பேர் நிற்கணும். ரெட் செக்ஸ்லிங்கா? ரெட் செக்ஸ்லிங். அது இப்போ நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து விட்டேன். நான் புதுசாக ரெட் செக்ஸ்லிங் இவைக்கு இந்த முதுகில் இதெல்லாம் ஒரு இது இப்போ என்னென்ன இவைக்கு இது கொடுக்கணும், டிவோமர் கொடுக்க வேணும். இன்னும் கொடுக்கல. மற்றது சேவல்கள் கணக்கு நின்றது இப்போ குறைச்சிட்டேன். நாங்கள் இந்த சேவல் கணக்கு நின்றா கொத்துவேன். எல்லாரும் ஒரு பேட்டை கலப்பினோம். சொண்டை வந்து வெட்டுற இல்லையா? இல்லை வெட்டுற இல்லை. வெட்டினா அதை ஒன்று கொண்டு கொத்துப்படாது. ஆனால் சாப்பாடு கேட்க ஒரு இதுவும் பெறாது. நாங்கள் ஊரில் கோழி வளர்த்த 5000 கோழி ஒரு செட்டு போகும். ஒரு பட்டிக்கோ ஒரு கூட்டுக்குள்ள. அப்போ அது வளர்க்க உண்டு பிராய்லர், மற்றது வந்து ஹைசெக்ஸ் ரெண்டும் இருக்கும். ஹைசெக்ஸ் வந்து குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறதுக்காண்டி. ஆனால் அதில் முட்டையும் வரும். பிராய்லரில் முட்டை வராது. ஆனால் பிராய்லருக்கு வந்து நீங்கள் வெளியில் விட்டு வளர்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முட்டையும் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியமான கோழியும் கிடைக்கும், இறைச்சியும் கிடைக்கும். விரும்பி வேண்டும் என்னன்னு சொன்னால் இது ஓப்பன் வழியில் விட்டு வளர்த்த கோழின்றதுக்காண்டி கட்டாயம் ஃப்ரீ ரேஞ்சுன்னு சொல்கிறது. சரியா? அதை உண்டு. மற்ற அதான் அந்த சொண்டை வெட்டினீங்கன்னு சொன்னால் ஒன்று கொண்டு கொத்துப்படாது, ஒரு காலம் கொத்துப்படாது. முட்டை குடிக்கிறேன் இவை ஒரு காலமும் கொத்துருதான். தம்பி இதில் வடிவா ஞாபகம் வச்சுருங்களா? அப்போ நாங்கள் வந்து சர்க்குணம்னு சொல்லி கொக்குவில் இருக்கிறவர் அவரும் நாங்களும் சேர்ந்து தான் ரக்கிற கோழியை. பைகரா பாம்ஸ்ன்னு சொல்லி ரக்குவோம். முட்டையும் கோழி இதெல்லாம் ரக்கிறது. அவங்களோட இங்கு பேர் வச்சுக்கிறோம். ஓகே. வாவ். இப்போ அன்னைக்கு ஏற்கனவே கோழி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஊரில் இருந்துருக்கு பார்த்தீங்களா? அதுதான் இப்போ அவர் என்னட்ட இன்டர்வியூ எடுக்க வந்து இப்போ நான் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போ லேர்னிங் வந்து எங்கேயும் இங்கே எப்பயும் செய்து கொள்ளலாமோ கட்டாயம். மற்றது எப்பயும் லேர்ன் பண்ணிக்கல நாங்கள் வெக்கப்படக்கூடாது. அதோட நீங்கள் கோழிக்கு ஊசி போடுறீங்களா? இல்லை போடுறேன். இல்லை கோழிக்கு ஊசி போட்டுறேன்னு சொன்னால் இந்த சட்டியை தண்டை போட்டு பின்னுக்கு ஊசி போட்டுறீங்கன்னு சொன்னால் இது என்ன அது வலிமை தாக்கம் குறையும். என்ன மாதிரி ஊசி போட வேணும்? நான் இது ஒன்றுமே போடுறேன். மருந்து ஊசி ஒன்று பிடிச்சி அதுக்கு பின்னால ஊசி அடிக்கிறது. அதுக்கு வந்து சளி, கோழிக்கு வர சளி என்ன மருந்து? அது ஆன்டிபயோட்டிக்கா இல்லாட்டி என்னது? ஒரு பெரிய இடத்த தான் பார்க்குறேன் ஊரில். கொண்டு தருவார். அப்போ நாங்கள் போடுறோம். இது வெட்டர்னியன் படித்தவா, அதனால அவன் கூட தங்கிட்டான். மருந்து போடுறது என்னன்னு சொன்னால் உங்களோட கோழியை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு வர்ற வருத்தத்தை, இப்போ எங்களுக்கு வருத்தம் வர்ற மாதிரி அவைக்கு வர வருத்தத்தை இப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறது மற்றது கோழியின் சாகிற தாக்கம் கூட வேற இருக்கு. மற்றது கோழியின் வால்யூம் கூட இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க 5000 கோழி ஒரு கூட்டுக்குள்ள நிற்கிறதுன்னு சொன்னால் ஒரு கோழிக்கு வருத்தம் வந்தால் 4990 கோழிக்கும் அந்த வருத்தம் வந்தது கூட தான் இருக்கும். அதனால அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம். சில இடங்கள்ல ஒன்றும் செய்ய முடியாது. ஊசி போட்டு தான் ஆக வேணும். எங்கள்கிட்ட அவ்வளவு இல்லை. எங்கள்கிட்ட ஒரு 200 கோழி நிற்கிறபடியால் நாங்கள் பெருசாக அதில்லை. பட் இருந்தாலும் நாங்கள் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேணும். கொஞ்சம் எல்லாம் பறிச்சு இப்போ நாங்கள் கொஞ்சம் குஞ்சல் பார்ப்போம். இதில் குஞ்சல் கொஞ்சம் குஞ்சல் இதுக்குள்ளே நிற்கணும் பார்க்கலாம். பார்த்து சேர்த்து வளர்க்கலாம். பெரிய இது வராது. இல்லை சேர்த்து வளர்க்கக்கூடாது. இப்போ நாங்கள் கொஞ்சம் வேண்டபடியாக வச்சுருக்கோம். நாங்கள் செட் பண்ணணும் பார்த்துக்கு தனியான ஒரு செட்டப் உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல
இவே ரெட் சிக்ஸ் லிங்க்ஸ் இவை வந்து முட்டை போடுறது இவை 350 முட்டை வருஷத்துக்கு போடுவேன் ஓமாம் ஓமாம் அப்போ இது நான் வாங்கி கொண்டு வந்து விட்டு நான் ஓமாம் 2 நேரம் அடைக்கலாம் முடியும்னு சொன்னா காலமே இருக்க மத்தியானம் க்ளோஸ் பண்ணுவீங்க பிளைண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணிட்டு அதை பிறகு ஓப்பன் பண்ணி விட்டால் அடுத்த இயர் அப்போ 2 தரம் உங்களுக்கு முட்டை கிடைக்கும் ஓ வா அவை நினைப்பினம் வந்துட்டேன்னு சொல்லு ஓ ஓகே 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 செகண்ட் டேக்கும் உங்களுக்கு அடுத்த முட்டை வேறம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஓகே ப்ரொடக்ஷன் வந்து கூடிக்கொண்டிருக்கு ஓகே புரியாது ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன விற்பீங்க கோழி முட்டை போட்டு ஓஞ்ச கோழி அது இந்த விலை வந்து குறைஞ்சு ஆமாம் ஆனால் உங்களுக்கு அதுக்குரிய காசு வந்து முட்டையில் தந்திருக்கும் இப்போ கோழியை நாங்கள் இன்னும் அந்த கமர்ஷியல் லெவலுக்கு அதை பற்றி நாங்கள் படிக்க வழிக்கிடே இல்லை பட் இன்ஃபர்மேஷன்ஸ் இஸ் கீ அது முக்கியமாக ஒரு என்ன ஒரு தொழில் செய்தாலும் இன்ஃபர்மேஷன் ஒரு சரியான முக்கியமான விஷயம் தேங்க்யூ ஓம் கணக்கு அதில் ஒவ்வொரு இது இருக்குதோ செய்யணும் ஆமாம் என்ன இங்கே கனடாவில் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் இங்கே குவாட்டான்ற ஒரு சிஸ்டம் இருக்குது அப்போ நாங்கள் ஒரு லிமிட்டான நம்பர்ஸ் கோழி தான் நாங்கள் சின்ன பண்ணையார் வச்சிருக்கலாம் ஏனென்றா அது ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் அவங்கள அந்த லிமிட்டை ரன் பண்ணுறபடியால் அப்போ நாங்கள் கோழியில் பெருசாக அந்த அக்கறை நாங்கள் எங்களோட ஃபோக்கஸ் வந்து ஆடு இந்த ஃபியூச்சர் மேபி மாடு முயல் இப்போ கோழி ஆனால் கோழி என்னன்னு சொன்னால் ஒரு கோழி இந்த குவாட்டா வந்து கிட்டத்தட்ட $250 இப்போ நாங்கள் ஒரு 10,000 கோழி வாங்குறேன்னு சொன்னால் $2.5 million ஓ அப்போ அதை கொமர்ஷியலாக செய்கிறேன்டா அந்த அவ்வளோக்குரிய அந்த குவாட்டா இருந்து அதை அப்படி தான் செய்யணும் அது வந்து நான் நினைச்சேன் வந்து அந்த ப்ராய்லர் கோழிக்கு தான் சொல்லி இப்போ நான் ரீசர்ச் நாங்கள் இப்போ ப்ராய்லர் கோழி ஃப்ரீ ரேஞ்ச் கோழிக்கு அப்படி இல்லாமல் செய்யலாம்னு யோசிச்சுதான் போய் அந்த ரீசர்ச் எல்லாம் செய்தால் தட்ஸ் கன்சிடர் பேர்ட்ஸ் எல்லா மீட் பேர்ட்டுக்கும் ஒரே ரூல்ஸ் தான் நீங்கள் ஓமோ அப்போ அதால் தான் நாங்கள் அதை பற்றி பெருசாக புஷ் பண்ணல எங்களோட குடும்ப தேவைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டு ஒரு 100-150 கோழியில் அதோடய நிற்கிறோம் இப்போதைக்கு கணக்க வராது இப்போ இருந்துட்டு குறைஞ்சு ஆமாம் அங்கே புல்லு கொஞ்சம் போட்டிருக்குது போய் பார்ப்போம் எல்லாமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் நாங்கள் இனி தனித்தனியாக பிரித்து வைக்கணும் ஒரு முயல் மோமம் பானை என்ன இங்கே ஒரு பெட்டி ஒன்று செய்யும் கேவலமாக கணக்கு காத்துறாண்டா புல்லு போட்டு வச்சிருக்கு பார்த்து கிடக்குது மரத்தூள் போட்டு கிடக்குது கிழமை ஒரு வெள்ளை முயல் தான் நிற்குது ஹீட் லேம்ப் அதான் ஹீட் லேம்ப் அப்போ அதுக்குள்ள நிற்பினேன்